பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். A man's heart plans his ways. மனுஷன் தன்னுடைய இருதயத்துல நிறைய காரியத்தை திட்டம் வைப்பான், நிறைய பிளான் வச்சிருப்பான். ஆனா நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். அதாவது என் மனசுல நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் பாருங்க, அல்லது என் மனம் ஒரு பாதையை தெரிந்தெடுக்க பாருங்க, அந்த பாதையில என் கால் நிற்க வேண்டுமா நிற்க வேண்டாமா, தொடரணுமா தொடரக்கூடாதா, இதை டிசைட் பண்றது யாரு தெரியுமா? கர்த்தர். பல நேரத்துல நான் நினைக்கிறதெல்லாம் ஒன்னா இருக்கு, நடக்கிறதெல்லாம் வேற ஒன்றா இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் இதுதானே. எப்பவுமே புரிந்து கொள்ளுங்க, ஏன் நான் நினைக்கிறது மாதிரி நடக்க மாட்டேங்குது? ஏன் நான் எவ்வளவு திட்டமிடுறேன் ஆனா நடக்கிறது வேற மாதிரி இருக்கு? கர்த்தர் தான் நடைகளை உறுதிப்படுத்துகிறார். என் மனசுல நான் நினைக்கிறது கர்த்தர் உறுதிப்படுத்தணும்னா நான் நினைக்கிறது அவருடைய சித்தத்துக்கு ஒத்திருக்க வேண்டும். அவர் ஒரு காரியத்தை தீர்மானித்திருக்க நான் வேறொன்றை தீர்மானித்திருப்பேன் என்றால் அந்த காரியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தவே மாட்டார். நடைகளை உறுதிப்படுத்துகிற ஒரு கர்த்தர். கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. அப்ப கர்த்தர் நம்ம காரியத்துல தலையிடலைன்னா, கர்த்தருடைய கிருபை நம்ம காரியத்துல இல்லைன்னா நம்ம பிரயாசம் வீண். நம்ம எல்லாம் ரொம்ப நினைக்கிறோம் பாருங்க, மனசுல அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், ஒண்ணுமே நடக்காது. என் நினைவுகள் என் மன விருப்பம் அது நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நான் நினைக்கிற காரியம் அவருடைய சித்தத்துக்கு ஒத்து இருக்கணும், அவருடைய வசனத்துக்கு நெருங்கி இருக்கணும். தேவன் ஒருபோதும் அவருடைய சித்தத்துக்கு மாறானதை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கவே மாட்டார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல பவுல் பித்தினியா தேசத்துக்கு போக பிரயத்தனம் பண்ணினான் என்று பைபிள் இருக்கு. பிரயத்தனம் பண்ணினான்னா ரொம்ப முயற்சி எடுக்கிறார், நிறைய திட்டம் போடுறார். திட்டம் போட்டு இந்த வசனத்தின்படி மனசுல நிறைய பிளான் வச்சுட்டு இந்த ஊருக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது, ஆனால் அந்த நடைகள் உறுதிப்படவில்லை. ஆவியானவரோ தடுத்தார், அவர்களை போக விட்டாதிருந்தார்னு பைபிள்ல இருக்கு. அதன் பிறகு இரவில் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கும் போது மக்கோதனியாவுக்கு போவது தேவ சித்தம் என்பதை புரிந்து கொள்ளுகிறான். இப்ப மைண்டு பித்தினியாவை விட்டுட்டு மக்கோதனியாவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சிக்கிறாங்க. இந்த முயற்சியை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். காரணம் இது தேவ சித்தமா இருந்ததுனால. என்னுடைய முயற்சி எல்லாம் வாய்க்குமான்னு கேட்டா, என்னுடைய முயற்சி தேவ சித்தத்துக்கு உட்பட்டு இருக்குமானா, நான் தீர்மானித்த காரியம், நான் போட்ட பிளான், என் மனசுல நிறைய திட்டம் வச்சிருக்கிறேன், இதை பண்ணணும் இப்படி பண்ணணும், என் பிள்ளைக்கு எப்படி பண்ணணும், அடுத்த மாசம் இதை பண்ணணும், இந்த வருஷத்துல இதெல்லாம் செய்து முடிக்கணும், நிறைய திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் உறுதிப்படணும்னா கர்த்தர் நினைக்கணும். கர்த்தர் தான் உறுதிப்படுத்துகிறவர். கர்த்தர் அதை உறுதிப்படுத்தணும்னா அவருடைய சித்தத்துக்கு ஒத்து இருக்கணும், அவருக்கு அது ஓகேயா இருக்கணும். எனவே நம் மனசுல என்ன இருக்குதோ அதை ஆண்டவர் சமூகத்துல வைப்போம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்கள் மனம் எங்கள் வழிகளை யோசிக்கிறதப்பா, ஆனால் உறுதிப்படுத்துகிறது நீங்க ஆண்டவரே. உடைய சித்தத்துக்கு மாறான காரியங்கள் எங்களில் ஆண்டவரை தங்காதபடிக்கு, எங்களில் எழும்புகிற யோசனைகள் எல்லாம் உடைய சித்தத்துக்கு உட்பட்டு இருக்க அந்த காரியங்கள் உறுதிப்படுத்தப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.